ஃப்ரெண்ட்ஸ், பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கான வார்த்தையை பார்க்கலாமா? நீதிமொழிகள் 24ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். உன் சத்துரு விழும்போது சந்தோஷப்படாதே, அவன் இடரும்போது உன் இருதயம் களிக்கூறாதிருப்பதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்களை பார்த்து தான் ஃப்ரெண்ட்ஸ் பேசுகிறாரு. உன் சத்துரு வீழும்போது சந்தோஷப்படாதே, அவன் இடரும்போது உன் இருதயம் களிக்கூறாது இருப்பதாகன்னு ஆண்டவர் சொல்கிறாரு. நம்மளுடைய எதிராளிங்க நம்மளுக்கு எதிராக எவ்வளோதான் செயல்பட்டாலும் சரி, இல்லை நம்மளுக்கு விரோதமாக எவ்வளோதான் தவறுதலாக பேசியிருந்தாலும் அவதூறாக பேசியிருந்தாலும் சரி, ஆனாலும் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? உன் சத்துரு வீழும்போது சந்தோஷப்படாதுன்னு சொல்கிறாரு. எவ்வளோ ஒரு அன்பான தேவன் பாருங்களேன். ஒரு அன்பை மட்டுமே மையாக வைத்து ஒரு கடவுள் இருக்கிறாருன்னா அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தாங்க. அன்பு அன்பு தான் அப்படின்னு ஆணித்தரமாக ஆண்டவர் சொல்கிறாரு. உலகத்தில் மனுஷங்க நம்மளுக்கு எதிராக செயல்பட்டால் நம்மளுக்கு எவ்வளோ கோவம் வரும். இவன் முகத்தை இனிமேட்டு நம்ம பார்க்கவே கூடாதுன்னு சொல்லி நினைப்போம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, அவர்கள் விழும்போது நீ சந்தோஷப்படாதே, அவன் இடரும்போது உன் இருதயம் களிக்கூறாது இருப்பதாக. உன் உள்ளத்தில் சந்தோஷம் வரக்கூடாது, அவங்க துக்கப்படுறப்பன்னு ஆண்டவர் சொல்கிறாரு. ஒன்றுமே சொல்ல முடியல ஃப்ரெண்ட்ஸ். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அன்பு, அவர் நம்மளுக்காக பாடுபட்டு சிலுவையில் மறித்து அவர் நம்மளுக்காக சிலுவையில் அரைஞ்சார்ல, அதை விட ஒரு அன்பு என்னங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும்? ஆண்டவர் நம்மளை அன்பை மட்டுமே வைத்து வாழ சொல்கிறார். அதே மாதிரி மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் 44வது வசனத்தில் உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள் ஆண்டவர் சொல்கிறாரு. நம்மளுடைய சத்துருக்கள், நம்மளுடைய எதிராளிகளை கூட நம்ம சிநேகிக்கணுமா ஃப்ரெண்ட்ஸ்? நம்மளால முடியுமா? முடியாது. அவன் சாகிற வரலையும் அவன் முகத்தை பார்க்கவே கூடாதுன்னு நினைப்பான். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? அவர்களை சிநேகியுங்கள்னு சொல்கிறாரு. நம்மளுடைய அன்பினால் அவர்கள் நம்ம அன்பு வைத்து மாறக்கூட ஒரு நிலைமை வரலாம். ஆண்டவர் மாற்றக்கூடிய வல்லவராக இருக்கிறார் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கான வார்த்தையில் உன் சத்துருக்களை சிநேகியுங்கள், உன் சத்துரு இடரும் பொழுது உன் இருதயம் களிக்கூறாது இருப்பதாக ஆண்டவர் சொல்கிறார் ஃப்ரெண்ட்ஸ். டெய்லி ஒரு லெசன்ஸை நம்ம பார்த்துட்ருக்கோம், ஒரு வசனத்தை நம்ம படிச்சுட்ருக்கோம். நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ ஒரு மாறுதல் உண்டாயிருக்குன்னு எனக்கு தெரியல. நீங்கள் எத்தனை பேர் அதை கேட்டு ஆண்டவருடைய வார்த்தையை கடைபிடிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் ஒரு வசனமும் உயிருள்ள ஒரு வார்த்தையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ்.